மும்பைக்கு லக்னோவுக்கு மேட்ச் ஹர்திக் பாண்டியா நடந்துக்கிட்ட விதத்தினால பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் செம்மையாக கடுப்பாயிருக்காங்க. கடைசியாக நடந்த 18 போட்டியில் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில் 13 தோல்விகளை பெற்றிருக்காரு. வேற லெவலில் கேப்டன்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் 19வது ஓவரில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் கொடுத்து திலக் வர்மாவை வெளியில் வர சொல்கிறாங்க. அவர் ஆல்ரெடி T20ல் பேக் டு பேக் 3 செஞ்சுரி அடித்தவர். அவரோட கான்ஃபிடன்ஸே பார்த்தீங்கன்னா உடச்சிட்டாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ரோஹித் சர்மா ஆளு அதனால அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மும்பை அணியில ஏற்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷியாம். எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க, நான் கொஞ்சம் லைக் பண்ணாம பாக்குறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வச்சு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது LSG vs மும்பை மேட்ச் லக்னோல நடந்துச்சு. இதுல எடுத்தோடனே ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு அவர் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அங்கேயே கடுப்பாயிருச்சு. நீங்க ரோஹித் சர்மாக்கு பேக் டு பேக் அவர் அடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது கூட ஓகேடா. ஆனா இந்த கேவலமா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னென்ன மாதிரி கேவலமான விஷயம் பண்றாங்க அப்படின்னா, அவர் வெளியில உட்கார வைக்கிறாங்க. அவர் டைம் அவுட்ல பாத்தீங்கன்னா ஒரு டிசிஷன் ஏதாச்சும் ஒன்று சொல்றாரு. அதை நீங்க காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க. குரூப்பா எல்லாம் கழுத்தை குடிஞ்சிட்டு பேசுறாங்க இல்ல, அதுல பாத்தீங்கன்னா அவர் தனியா நின்று அவர் பாட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் தூக்க விடுறீங்கடா. அதுதான்டா மிகப்பெரிய ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். சில பேர் கமெண்ட்ஸ்ல நேற்று போட்ட வீடியோ சொல்றீங்க, மும்பையை கேவலப்படுத்தாதீங்க. மும்பையை நானாடா கேவலப்படுத்துறேன்? இருக்கவே தாண்டா இங்கே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மும்பைக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்கு, இன்னுமே இருக்காங்க. சச்சின் இருந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேன்ஸே ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. லிட்ரலி நேற்று மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். இவனோட ஆட்டிடியூடால தான் பார்த்தீங்கன்னா நேற்று நக்கிடு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடைசி நேரத்தில் அந்த டிசிஷனை ஏன் எடுக்கணும்? திலக் வர்மா எதுக்கு வெளியில் அனுப்பணும்? அவர் 25 ரன் பார்த்தீங்கன்னா 20 பாலுக்கு மேலே ஆடிட்டாரு. அவரால் விளையாட முடியல, ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு பொல்லாடோ ஒரு ஹிட்டரை நீ கொண்டு வந்த அப்படின்னா, ஒரு சூரியகுமார் யாதவ் அந்த இடத்துல கொண்டு வந்தார் கூட சரி, ஓகேப்பா அவர் அப்படிதான்ற மாதிரி விட்டுறலாம். அந்த இடத்துல நீங்க சாட்னரை கொண்டு வரீங்க. அவர் 6 அடிக்கக்கூட எபிலிட்டி இருக்கும். அவர் என்ன இது பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. நேற்று ரோஹித் சர்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் பாபாவை கொண்டு வந்தீங்க. ஓப்பனிங் பேர் நேற்று நல்லா அமைஞ்சிச்சா? என்ன அமைஞ்சிச்சு? ஒண்ணுமே கிடையாது. இப்போ 2வது ஓவர்லேயே பார்க்கும்போது வில் ஜாக்ஸும் காலி, இதுல இவரும் காலி, ரியான் ரிக்கில் ரெண்டு பேருமே காலி. இதுல வில் ஜாக்ஸ் ஆக்ஷன்ல இருந்து எடுத்ததுக்கு கை கொடுத்துட்டு வந்தீங்க RCB-ட்ட. டிம் டேவிட் உண்மையாக சொல்ல போனால் வேற லெவலில் பிளேயர். அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். கடைசி 3 ஓவர்லாம் அவருக்கு மாட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக பண்ணக்கூடியவர். ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அவரெல்லாம் நீங்கள் உள்ளே வச்சுக்காம அவரை விரட்டி விட்டு அங்கேருந்து வில் ஜாக்ஸ் தூக்கிட்டு வரீங்க. அவர் பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு பவுலிங்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பேட்டிங் திடீர்னு ஓப்பனிங் இறக்குறீங்க. இன்னைக்கு திடீர்னு ஃபர்ஸ்ட் டவுன் 1 டவுன் இறக்குறீங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பிளேயர் நீங்கள் எடுக்கிறது, ஒரு சூப்பரான பிளேயர்ஸ் எடுக்க தவறிட்டீங்க. அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தலை நீ சென்னைக்கு வா, நீ 40 மேட்ச் ஆடாட்டி கூட உன்னை தங்கமாக சென்னை டீம் பார்த்துக்கும். ஏன்னா சென்னை டீம் பொறுத்தளவு சீனியர் பிளேயருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க பாட்டுக்கு பார்த்துக்கலாம். அது நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சென்னை ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ரோஹித் சர்மா எல்லோ ஜெர்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரோஹித் சர்மா இந்த மாதிரி பண்றத பார்க்கும்போது போன வருஷம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஹர்திக் பாண்டியா ஒரு 4 லைன்ல நிக்க வைக்கிறாரு, அது இல்லாம அவமானப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா போட்டு செய்ன்னு செஞ்சாங்க. இதர மும்பை தோக்கணும்னு சொல்லிட்டு மும்பை ஃபேன்ஸே போன தடவை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரிதான் மும்பை தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸ்கை ஒரு சில நபர்கள் ஹர்திக் பாண்டியாவுக்கு சப்போர்ட்டும், ஒரு சில நபர்கள் இப்ப திலக் வர்மா இந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வருஷம் பார்க்கும்போது இன்னைக்கு மேட்ச்ல உட்கார வச்சிருக்காங்க. இவர் வேற ஆட மாட்டேங்கிறாரு, இவரை வெளியில் அனுப்புறாங்க, ரிட்டையர் அவுட் கூட்ட அனுப்புறாங்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணுது. மும்பை அணிகளில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணும். அதை விட்டு உள்ளே பெரிய பிரச்சனைகள்லாம் வச்சுருந்தா இன்னொருத்தனை போய் சண்டை போட முடியாது அப்படின்ற ஒரு இதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மும்பை டீம் இதை மேனேஜ்மெண்ட் இதை எடுத்து இது பண்ணும். என்னதான் ஒரு சீனியர் பிளேயரா இருந்தாலும்
பவர் பிளேயில் அவர் நிற்கும் போது அவுட்டாகவும் நிற்கும் போது எதிர நிற்க ஐயோ ரோஹித் சர்மா நிற்கிறாரு ஏதாச்சும் அடிச்சு போடுவான்னு சொல்லிட்டு பயம் இருக்கும். நீ யாரையோ கூட்டு வந்தது இவங்கள தட்டிடலாமாமா அப்படின்ற மாதிரி வந்து ஈஸியாக தட்டி போடுவாங்க. அதுக்கு வந்து மும்பையோட டீமே மேனேஜ்மெண்ட்டே இடம் கொடுக்குது. ஜெயவர்தனே நம்மளுக்கு 3 கப்பெல்லாம் அடிச்சு கொடுத்தீங்க, அதனால கொஞ்சம் பார்த்து அடுத்ததில் எல்போ இன்ஜுரின்லாம் சொல்கிறீங்க. அவர் பார்க்க இன்ஜுரி மாதிரிலாம் தெரில, நீங்கள் வேணுக்குனே தான் அவர் செய்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரிலாம் செய்யாமல் மீண்டும் ஒரு அணிக்கு திரும்பி இம்பாக்ட் பிளேயராக இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரால் வந்து ஃபீல்டிங் பண்ண முடியாத லெவல்லாம் கிடையாது, இவனுங்க உட்கார வச்சுக்கிறது. இப்போ இன்னைக்கு வந்து திலக் வர்மா இம்பாக்ட் பிளேயராக இது பண்ணுறாங்களா, ஏன்னா வந்து ரோஹித் சர்மாவுக்கு அவர் சப்போர்ட்டான், அதனால அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று அவங்க மிகப்பெரிய தவறு பண்ணாங்க, அதனால தான் வந்து மும்பை அணி தோற்று. ஓப்பனிங்கில் வந்து ஒரு 5 விக்கெட் எடுத்தார், எல்லாம் பண்ணார். பார்த்தீங்கன்னா ரன்களை வந்து வாரி வழங்கிட்டாங்க, அதனால 200+ போயிருச்சு. அதே அடிக்கக்கூடிய கெபிலிட்டி இருந்துச்சு. 90 ரன் அடிக்கணும், 50 பால் இருந்துச்சு. 60 அடிக்கணும், 30 பால் இருந்துச்சு. 45 அடிக்கணும், 20 பால் இருந்துச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ரன் ரேட் 12, 11, 10 அந்த மாதிரியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க வந்து ஒரு 3 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து அடிக்கவே இல்லை. அதுவும் ஹர்திக் பாண்டியா வந்தோடனே அடித்து இது பண்ணார். அதுக்காக நான் கடைசியில் நான் நிமித்தி காட்டுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நிமித்தினாரு. அவரால் ஒன்றையுமே நிமித்த முடியலை. பார்த்தீங்கன்னா அங்கே காலு கீழே போட்டு அடிக்கிறாங்க. என்னடா காலு கீழே பாலை போடுற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவர் பார்க்க பரிதாப நிலையாக இருந்துச்சு. அந்த இடத்துல தான் அவங்க மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணாங்க. ஸ்கை அவுட் ஆனவனே முடிஞ்சு போச்சு, படுத்துக்கிட்டு அடிச்சாரு. பார்த்தீங்கன்னா மும்பை வந்து படுத்துக்கிட்டு போயிருச்சு. அதனால் அவர் கொஞ்சம் நிதானமாக இருந்திருந்தார் அப்படின்னா கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ரோஹித் சர்மாவை இந்த மாதிரி பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ, ஒரு ரோஹித் சர்மா ஃபேனாக உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை கேப்டன்சி எதுவும் மாற்றினா வந்து மும்பை அணியில் எதுவும் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு தான் அடுத்தடுத்து வீடியோவில் வந்து அதை மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.